அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். நான் உங்கள் தினேஷ் பிரபு, கரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட் அண்ட் அனலிஸ்ட். 2024 வருஷம் டிஎன்இ கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது எப்படி சார் பண்ணணும், சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் எப்படி இருக்கும், அதில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, அதை எப்படி யூஸ் பண்ணால் நல்ல விதமாக நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ண முடியும். பிகாஸ் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜை ஓப்பன் பண்ணோடனே ஃபில்டர்ஸ் அப்படிங்கிற விஷயத்த கொடுக்குறாங்க. அதாவது கல்லூரி வாரியாக நம்ம பிரிச்சுக்க முடியும், கோர்ஸ் வாரியாக எந்தெந்த கல்லூரியில் எந்தெந்த கோர்ஸ் இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும், டிஸ்ட்ரிக்ட் வகையாக நம்ம என்னென்ன டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன கல்லூரி இருக்குது அப்படிங்க தெரிஞ்சுக்க முடியும். எந்த ஒரு மிஸ்டேக்கும் நடக்காமல் உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை நீங்களாவே வீட்டில் இருந்தபடியே உங்களோட லேப்டாப்லையோ இல்லைனா வீட்டில் இருக்க பிசிலையோ இல்லைனா நீங்கள் ஒரு ப்ரௌசிங் சென்டரில் போய் அந்த விஷயத்தை யூஸ் பண்ணி பண்ணுறீங்கனாலோ இல்லைனா உங்களோட மொபைல் ஃபோனில், ஏன்னா எல்லாருக்கும் மொபைல் ஃபோன் இருக்கும், மொபைல் ஃபோனில் தான் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் மொபைல் ஃபோனில் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நம்ம எப்படி பண்ணலாம்? நாம் ஆல்ரெடி ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு 2 நாள் முன்னாடி கவுன்சிலிங் நடந்தது பார்த்தீங்களா, அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது அதை லைவாக ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்காக நம்ம இப்போ எடிட் பண்ணி தரப்போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிக மிக முக்கியமான தருணம். கிட்டத்தட்ட 6 மாத காலமாக நம்ம சேனலை தொடர்ந்து நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் பார்த்துட்டு வரீங்க. வருஷக்கணக்காக பார்க்குறவங்களும் இருக்கிறீங்க. நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ண சாய்ஸ் ஃபில்லிங் தான். சரியான சாய்ஸ் ஃபில்லிங்கை பண்ணுங்கள். ப்ராப்பரான லிஸ்ட்டை தயார் பண்ணிக்கோங்க. சார் நீங்கள் ஏதாவது லிஸ்ட்டு தருவீங்களா? எஸ், ஓவராலாக தமிழ்நாடு லெவலில் ஓவரால் கோர்சஸ்க்கான லிஸ்ட் ஒன்று தருவோம், கோயம்புத்தூர் ஜோனுக்கான ஒரு லிஸ்ட் ஒன்று தருவோம், சென்னை ஜோனுக்கான லிஸ்ட் ஒன்று தருவோம். அந்த லிஸ்ட் வீடியோ இன்னைக்கு ஈவினிங் இல்லைனா நாளைக்கு காலையில் வந்துடும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஒரு நாள் முன்னாடி நம்ம தருவோம். ரவுண்டு 1 மாணவர்கள் தயாராக இருங்க. ரவுண்டு 1க்கு ஸ்பெஷலாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் ஆகிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மேலும் இந்த டெமோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மிஸ்டேக்ஸ் இல்லாமல் அவங்களும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணட்டும். இப்போது லைவ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ. ஸோ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பேஜை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உங்களுக்கான ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்ட் டேப் ஒன்று தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாம் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கணும். லாகின் பண்ணவுடனே உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் நம்பரு அண்ட் தென் உங்களோட கம்யூனிட்டி கட் ஆஃப்லாம் தெரியும். அது அப்படியே நீங்கள் கீழே ட்ரைவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் காட்டும். இது வந்து பார்த்தோம்னா 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் 2 ஆப்ஷன் காட்டும். 7.5லையும் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம், ரெகுலர்லையும் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கிளிக் பண்ணி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஃபைன். அதுக்கு அடுத்ததாக உங்களோட சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பன் ஆயிருங்க. இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை தயவு செஞ்சு படிச்சுக்கோங்கிற மாதிரி அவங்களே சொல்லுவாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சாய்ஸஸை நீங்கள் கொடுத்தா தான் நல்ல அலாட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். கோர்ஸஸோ காலேஜஸோ என்னென்ன நீங்கள் வேணுமோ அதெல்லாம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. மேலும் இதில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லாக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதாவது சாய்ஸ் லாக் கொடுக்கும்போது உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும், இல்லைனா உங்கள் இமெயில் ஐடிக்கு ஓடிபி வரும். ஸோ மேக்ஸிமம் மொபைல் ஃபோனை நீங்கள் கையிலே வச்சுக்கோங்க. அப்போ தான் ஓடிபி தெரிஞ்சவொடனே அந்த ஓடிபி போட்டு நீங்கள் இதை லாக் பண்ண முடியும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இந்த விஷயத்தை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லைங்க, இந்த சாய்ஸ் லாக்கிங்கில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா நீங்கள் எகெயின் அண்ட் எகெயின் சாய்ஸ் லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 3 டைமுக்கு மேலே சாய்ஸஸை நீங்கள் லாக் பண்ண முடியாது. ஸோ 3 டைம் ஓடிபி வந்துச்சுன்னா அதோட முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஓடிபி வராது. அப்போ நீங்கள் லாக் பண்ண முடியாமல் போயிடும். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா தெரியாமல் ஓடிபி வரலன்னு நினச்சிக்கிட்டு 3 டைம் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் ஓடிபி ஜென்ரேட்டே ஆகாது. நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜை லாக்கே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. அட் த சேம் டைம் நீங்கள் வேறு யாருக்கிட்டையாவது இமெயில் ஐடி பாஸ்வேர்டும் கொடுக்காதீங்க. கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை சாய்ஸ் லாக் பண்ணக்கூடாதுன்னு நினச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓடிபியை 3 டைம் கொடுத்து அந்த ஆப்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. அப்போ ஓடிபிங்கிறது உங்களுக்கு மறுபடியும் வராமல் போயிடும். ஸோ நீங்கள் வந்து காலையில் 11 மணிக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா ஈவினிங் 4 மணிக்கு வேற ஒருத்தர் என்ன பண்ணுவாங்க, சாய்ஸ் ஃபில்லிங் பேஜை அவங்களோட லாகின் இதில் ஓப்பன் பண்ணி உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை போட்டு அவங்க இதை ஆல்டர் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் மாறிடும். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது இமெயில் ஐடி பாஸ்வேர்டை ஷேர் பண்ணாதீங்க மேக்ஸிமம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற கோர்சஸையும் காலேஜஸையும் நீங்கள் இதில் எப்படி வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். ஸோ காலேஜ் பேரையும் போட்டு எடுத்துக்கலாம், இல்லைனா காலேஜ் ஒவ்வொன்றையும் நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்தும் தெரிஞ்சுக்க முடியும், எடுத்துக்க முடியும். அதுக்கப்புறம் காலேஜ் கோடுமே இதிலே கொடுத்துருப்பாங்க. ஸோ என்னென்ன காலேஜ் கோடு வேணுமோ அந்த காலேஜ் கோடு மட்டும் நீங்கள் சர்ச் பண்ணி ட்ராக் பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ என்னென்ன காலேஜ் கோடு வேணுமோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரான்ச்சும் அதே மாதிரி தான். ஸோ என்னென்ன பிரான்ச்செலாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, ஐடி, அது மாதிரி ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் என்ன கோர்ஸ்னாலும் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கோர்ஸ் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ஸ் காலேஜஸ் காட்டிடும். நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன சாய்ஸஸ் வேணுமோ அது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் சாய்ஸஸுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது சாய்ஸ் ஆர்டர் 1ன்னு காட்டும். நான் இப்போ வந்து ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் எனக்கு வந்து
18வது நம்பர் காட்டுது. இது ஸ்போர்ட்ஸ் கவுன்சிலிங். இந்த கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஒரு காலேஜுக்கு ஒரு சீட் தான் ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ண முடியுங்கிறனால இந்த மாதிரி காட்டுது. ஆனால் நீங்கள் அகாடமிக் கவுன்சிலிங் போகும்போது எத்தனை கோர்சஸ் வேணால் எத்தனை காலேஜஸ் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். ஒரே காலேஜில் கூட எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 100 காலேஜில் 100 டிபார்ட்மெண்ட்ஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போக முடியும். வேணுங்கிற காலேஜஸ் நீங்கள் மறுபடியும் இப்போ ஜிசிடி முடிஞ்சு நான் இப்போ பிஎஸ்சி சர்ச் பண்ணுறேன். ஸோ அந்த காலேஜில் சீட் வேக்கன்சி எனக்கு இருந்தால் நீங்கள் செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் போகிறீங்கன்னா சீட்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு அங்கே வந்து நோ டேட்டாங்கிற மாதிரி இந்த மாதிரி காட்டும். சீட்ஸே இல்லைங்கிற மாதிரி காட்டும். இருந்தாலுமே உங்களுக்கு 0-0ங்கிற மாதிரி காட்டும். ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் எத்தனை சீட் இருக்குது, ஓசி கம்யூனிட்டிக்கு எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பேஜில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சீட் அலாட் ஆகுமா அலாட் ஆகாதா அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் காமனாக தெரிஞ்சுக்க முடியும். இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வேணுங்கிற சாய்ஸை தான் நான் எகைன் ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் வந்து நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை ஆட் பண்ணுவோம். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தோம்னா நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் ஆர்டரை நம்ம ரீஆர்டரும் பண்ண முடியும். அதாவது ஒன்றை முன்ன பின்ன மாற்றுறதுக்கு நம்ம பிளான் பண்ணுறோம் அப்படின்னா கீழே இருக்கிறத மேலே கொண்டுட்டு போகிறது, மேலே இருக்கிறது கீழே கொண்டுட்டு வருதுங்கிற மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் ரீஆர்டருக்காக இந்த ரைட் சைட் கார்னரில் ரீஆர்டர் அப்படிங்கிற ஒரு ப்ளூ கலர் டேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் இது என்னென்ன சாய்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணியிருக்கீங்க, ரேங்கிங் ஃபஸ்ட்டில் என்ன இருக்குது, செகண்டில் என்ன கொடுத்துருக்கீங்க, தேர்டில் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் வரும். நீங்கள் ஸ்வைப் பண்ணி பார்த்துக்க முடியும். மேக்ஸிமம் பிசி ஆர் லேப்டாப்பில் பண்ணுங்கள். அதுதான் மோஸ்ட் ரெக்கமெண்டபிள். அதுதான் உங்களுக்கு கரெக்டாகவும் இருக்கும். ஸோ இதில் வந்து அப் பட்டன் கொடுத்தீங்கன்னா மேலே போகும், டவுன் பட்டன் கொடுத்தீங்கன்னா கீழே வரும். ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு வேணான்னா அதை நீங்கள் டிலீட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா டிலீட் ஆயிரும். ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலம் உங்களுக்கு தெரியும். அந்த ஆக்ஷன் காலமில் என்னென்னா நீங்கள் என்ன வேணுமோ நீங்கள் அந்த ஆக்ஷனை எடுத்துக்க முடியும். இப்போ ஒரு வேளை நீங்கள் வந்து 11வது ஆப்ஷனில் இருக்கிற சாய்ஸை மேலே கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் என்ன பண்ணணும்னா லாங் ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போய் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா என்ன பொசிஷனுக்கு மாறணுமோ அந்த பொசிஷனுக்கு மாறிடும். இதே மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் முன்ன பின்ன மாற்றிக்க முடியும். ஸோ இதாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் சாய்ஸ் ஃபில்லிங்கில். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஒரு மிஸ்டேக்ஸும் இல்லாமல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன சார் பண்ணலான்னா ஒருவேளை ஏதாவது சாய்ஸஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஆட் மோர் சாய்ஸஸ்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த மறுபடியும் அதே பேஜுக்கு போயிடும். வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிக்கிட்டு முன்ன பின்ன மாற்றுறதுக்கும் உங்களுக்கு அங்கே ஆக்ஷன் அப்படிங்கிற டேப்பில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதே மாதிரி எல்லா சாய்ஸ் ஃபில்லிங்கும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சாய்ஸ் ஃபில்லிங்கை ஆட் பண்ணிக்க முடியும். சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் உடனடியாக அதை லாக் பண்ணக்கூடாது. பிகாஸ் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிட்டீங்க, சர்வர் டவுனாக இருந்தாலோ இல்லை உங்களோட இன்டர்நெட் கம்மியாக இருந்தாலோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கில் இருக்கிற விஷயங்கள் வந்து ஆட் ஆகாமல் போயிடும். அப்போ நீங்கள் லாக் பண்ணிட்டீங்கன்னா எந்த சாய்ஸுமே இல்லாமல் அது லாக் ஆயிரும். இல்லைனா ஒரு 4-5 சாய்ஸஸ் மட்டும் நெட் இருக்கும்போது ஆட் ஆகிருக்கும். நெட்வொர்க் இல்லாதப்போ எந்த சாய்ஸுமே ஆட் ஆகிருக்காது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இவங்களே டிஎன்ஏவே என்ன சொல்கிறாங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுத்துருக்காங்க. சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணுங்கள். பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் எகைன் நீங்கள் என்ன பண்ணான்னா லாக் ஆப்ஷனை கொடுத்து ஓடிபி வந்ததுக்கப்புறமா ஓடிபி போட்டு நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். ஸோ லாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரியான சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாய்ஸ் லாக்கிங் ஸ்டேட்டஸ் எஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டும். இப்போ நீங்கள் ரிலாக்ஸ்டாக என்ன பண்ணலான்னா எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அலாட்மெண்ட்காக வெயிட் பண்ணலாம். சார் இதோட எங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சுதான்னு கேட்டிங்கன்னா எஸ், இதோட உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சுது. இதுக்கு என்னென்ன சாய்ஸஸ் கொடுத்துருக்கீங்களோ இதில் ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு அலாட் ஆகும். அலாட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். இல்லைனா அப்போயின்மெண்ட் கொடுக்கலாம், நான் டிக்ளைன் பண்ணி நெக்ஸ்ட் ரவுண்ட் போகலாம். இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு காட்டும். எகைன் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் சாய்ஸஸ் ஆர் ஆல்ரெடி லாக்டு, யூ கான்ட் மாடிஃபை தெம். அதாவது எந்த ஒரு சேஞ்சஸும் நீங்கள் பண்ண முடியாதுன்னு காட்டும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லைனா ஏதாவது பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி இன்டூ சிம்பிள் தான் உங்களுக்கு தெரியுமோ தவிர உங்களால் எந்த ஒரு சாய்ஸஸையும் எகைன் ஆட் பண்ண முடியாது. ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் எல்லாருமே கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் இதான் சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோ. இப்படி தான் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத பண்ணுவீங்க. எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் பண்ணுங்கள். ஏதாவது சப்போர்ட்ஸ் வேணும்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. தொடர்ந்து சாய்ஸ் ஃபில்லிங் டைமில் லைவ் செஷனில் இருக்கும்போது நான் உங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ என்னோட டீட்டெயில்னாலும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் தென் நம்மளோட அஃபிஷியல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் ஆக ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் ஜாயின் ஆகிக்கோங்க. நான் வேறு ஏதாவது பற்றி பேசினா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை சைனிங் ஆஃப் யுவர்ஸ் தினேஷ் பிரபு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பாய்.